வணக்கம். கடந்த 2 நாட்களா பொலிட்டிஷியன்ஸுக்குமே பார்த்தீங்கன்னா, ஆப்போசிஷன் பார்ட்டியில இருக்கிறவங்களுக்கு இந்த மாரி மெசேஜ் ஒண்ணு வந்துட்டு இருக்கிறதா நியூஸ்லயுமே வந்து பார்த்திருப்பீங்க. த்ரெட் -notifications@apple.com அப்படிங்கிற சென்டர் கிட்ட இருந்து அலர்ட் ஸ்டேட் ஸ்பான்சர் அட்டாக்கர்ஸ் மே பி டார்கெட்டிங் யுவர் ஐஃபோன். ஆப்பிள் பிலீவ்ஸ் யூ ஆர் பீயிங் டார்கெட்டட் பை ஸ்டேட் ஸ்பான்சர்ட் அட்டாக்கர்ஸ் who are trying to remotely compromise the iPhone associated with your Apple ID அப்படின்னு அந்த Apple ID போட்டு further instructionsக்கு read more button வந்து கொடுத்துருப்பாங்க. இந்த மாதிரி மெசேஜ் வந்துச்சு அப்படின்னா நீங்கள் இம்மீடியட்டாக பேனிக் ஆக வேண்டாம். நீங்கள் பண்ண வேண்டியது, நீங்கள் செட்டிங்ஸ்குள்ளே போயிட்டு அதில் கீழே இந்த ப்ரைவசி அண்ட் செக்யூரிட்டி அப்படிங்கிற செக்ஷனுக்குள்ளே வந்தீங்கன்னா இதில் கடைசியில் வரும்போது பார்த்தீங்கன்னா இங்கே லாக்டவுன் மோட் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குங்க. இந்த ஆப்ஷனை டேப் பண்ணிட்டு ஒரு தடவை இந்த இன்ஸ்ட்ரக்ஷனை படித்து பார்த்துக்குங்க. இந்த அட்டாக்கை பற்றி நான் அடுத்தது எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இந்த மாதிரி ஏதாவது மெசேஜ் வந்துச்சுன்னா எப்படி இது நடந்திருக்கும், பாசிபிலிட்டி என்ன அப்படிங்கிற விஷயத்த 2 பாசிபிலிட்டியை நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். பட் இந்த லாக்டவுன் மோட் அப்படிங்கிறது இம்மீடியட்டாக நீங்கள் ஆக்டிவேட் பண்ண வேண்டிய ஒன்று. சப்போஸ் உங்களுக்கு இந்த மாதிரி மெசேஜ் வந்திருந்ததுன்னா இந்த லாக்டவுன் மோட் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸ்ட்ரீம் லெவல் ஆஃப் மெஷர் அப்படிங்கிறத ஆப்பிள் வந்து ஃபர்ஸ்ட் லைன்லேயே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இன்கேஸ் உங்களோட ஐஃபோன் ஆர் ஐபேட் வந்து ஏதாவது காம்ப்ரமைஸ் மோடுக்கு போயிடுச்சு, ஏதாவது ஹேக்கிங் இன்சிடென்ட்ஸ் நடந்திருக்கு, உங்களுக்கு அடிஷ்னலாக செக்யூரிட்டி மெஷர்ஸ் வேணும், ஃபர்தர் உங்களோட டேட்டாவை ஆப்பிள் ஐடியில் இருக்கிற ஐக்ளவுட் டேட்டா இந்த மாதிரி விஷயங்களை ரீட் பண்ணக்கூடாது, எனக்கு ரொம்ப டைட்டன்டு செக்யூரிட்டி எனக்கு வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த லாக்டவுன் மோடை வந்து பயன்படுத்தலாங்க. எல்லா நேரமும் நம்ம இதை பயன்படுத்தணும்னு அவசியம் கிடையாது. எங்கே என்னோட ஃபோன் ஹேக் ஆயிருமோ அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பயந்து இந்த லாக்டவுன் மோடில் வச்சிருக்கணும்னு அவசியம் கிடையாது. இந்த லாக்டவுன் மோட் எனேபிள் பண்ணினதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே லேர்ன் மோர் அப்படிங்கிறத டேப் பண்ணீங்கன்னா என்னென்ன வசதிகள் வந்து தடை செய்யப்படும் இந்த லாக்டவுன் மோட் நீங்கள் எனேபிள் பண்ணினதுக்கு அப்புறம் அப்படிங்கிறதையும் இங்கே உங்களுக்கு தெளிவாக வந்து கொடுத்துருவாங்க. iOS 16 அண்டதுக்கு அபவ் வெர்ஷன்ல இருந்து உங்களுக்கு இந்த லாக்டவுன் மோட் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. நம்மளோட சேனல்ல வந்து ஆல்ரெடி இதை பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம். 16 பீட்டா 3 வெர்ஷன்ல இந்த லாக்டவுன் மோட் இன்ட்ரோடியூஸ் பண்ணாங்க. செப்பரேட் எபிசோடு இருக்கு. இன்கேஸ் நீங்க பார்க்கலன்னா நம்மளோட ஆப் ஓபன் பண்ணிட்டு அதுல லாக்டவுன் சொல்லி சர்ச் பண்ணுங்க. ஒரு சேனல்ல டைரக்டா லாக்டவுன் சர்ச் பண்ணீங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்கு வரும். இந்த லாக்டவுன் மோட பொறுத்த வரைக்கும் மெசேஜஸ் ஆப்ல இருந்து வெப் பிரவுசிங் நீங்க நார்மலா பண்ணக்கூடியதுல இமேஜஸ் லோட் ஆகிறது ஆர் அடிஷனலா ஏதாவது ஸ்கிரிப்ட் கண்டென்ட் லோட் ஆகிறது, ஃபேஸ் டைம் நீங்க பண்ணும்போது ஸ்கிரீன் ஷேர் ஃபீச்சர்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கம்ப்ளீட்டா ஸ்டாப் ஆயிரும். லைவ் போட்டோஸும் அன்அவைலபிளா போயிடும். ஆப்பிள் சர்வீசஸை பொறுத்த வரைக்கும் ஹோம் ஆப் அண்ட் ஹோம் கிட் ஆக்சசரிஸ் ஏதாவது பயன்படுத்துறீங்க அப்படின்னா அது உங்களுக்கு வந்து தடை செய்யப்படும்னு சொல்லியிருக்காங்க. ஷேர்டு ஆல்பம்ஸ் அண்ட் இன்னும் போட்டோஸ் ரிலேட்டடான இன்டர்நெட்ல அவர் உங்க ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணக்கூடிய கண்டென்ட்ஸ் எல்லாமே வந்து ஸ்டாப் பண்ணப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது எக்ஸ்ட்ரீம் மெஷர் அப்படின்னு ஆப்பிள் சொல்லியிருந்ததுக்கு காரணம் மோஸ்ட் ஆஃப் த ஃபீச்சர்ஸ் இன்டர்நெட் ரெக்வயர் பண்றது ஆர் உங்களோட மெசேஜுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து உங்க பெர்மிஷன் கேட்கறது, ஏதாவது டிவைஸ்ல சிஸ்டம் செட்டிங்ஸ்ல சேஞ்ச் பண்றது, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாத்தையுமே வந்து கம்ப்ளீட்டா ஸ்டாப் பண்ணிடுவோங்கிறாங்க. இந்த லாக்டவுன் மோட்ல இருக்கும்போது தேர்ட் பார்ட்டி ப்ரொஃபைல்ஸ் இன்ஸ்டலேஷன் ஆர் MDM ப்ரொஃபைல் கம்பெனி வழியா இன்ஸ்டால் பண்றது, கார்பரேட் நெட்வொர்க் இன்ஸ்டால் பண்றது, இந்த மாதிரி எல்லாமே ஸ்டாப் ஆகும் அப்படிங்கறதையும் சொல்லியிருக்காங்க. நம்ம பென்ட்ரைவ் மாதிரி OTG அடாப்டர் யூஸ் பண்ணி கனெக்ட் பண்றது, வைஃபை நெட்வொர்க் கனெக்ட் பண்றது, இந்த மாதிரி எல்லாத்தையுமே வந்து கம்ப்ளீட்டா உங்களுக்கு ஸ்டாப் பண்ணிடுவாங்க. உங்க டேட்டாவை டிவைஸ்ல ஆன் டிவைஸ்ல இருக்கக்கூடியது செக்யூர் பண்ணணும், பிளஸ் உங்களோட ஆப்பிள் ஐடி ஐக்ளவுட் டேட்டா டிரைவ்ல இருக்கக்கூடியதுல செக்யூர் பண்ணணுங்கிற ஸ்டெப்ஸை தான் பார்த்தீங்கன்னா இந்த லாக்டவுன் மோட் அப்படிங்கிறது எடுக்குங்க. திருப்பி நீங்க வேண்டாம் அப்படின்னா டர்ன் ஆஃபும் வந்து பண்ணிக்கலாம். அதுக்கும் ஆப்ஷன் வந்து என்னங்கிறத எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. இதே செக்ஷன்ல பிரைவசி அண்ட் செக்யூரிட்டியில வந்துட்டு நீங்க பண்ணலாம். இப்போ இந்த மெசேஜ் எதனால வந்துச்சு அப்படிங்கிறதுக்கு ஆப்பிள் இந்தியா சைட்ல இருந்து ஒரு ப்ராப்பர் எக்ஸ்பிளனேஷன் இந்த வீக்குள்ள வரும் அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. சப்போஸ் தவறுதலா எல்லாத்துக்கும் மெசேஜ் போயிருச்சா இல்ல ஒரு சில ஐபோன் யூசர்ஸ்க்கு போயிருச்சா அப்படிங்கிறதையும் செக் பண்ணி பார்க்கணும். யூசுவலாவே கவர்மெண்ட் ஏஜென்சிஸ், ஸ்பை ஏஜென்சிஸ் பார்த்தீங்கன்னா ஐபோன் மட்டும் இல்லாம ஆண்ட்ராய்டு அண்ட் விண்டோஸ் கம்ப்யூட்டர்ஸ் எல்லா நெட்வொர்க்ஸ்லயுமே இந்த சில ஸ்பை பர்பசஸ் ஆர் இன்டெலிஜென்ஸ் கேதரிங்னு சொல்லக்கூடிய உளவுத்துறை சம்பந்தப்பட்ட சில விஷயங்களுக்காகவும் பார்த்தீங்கன்னா டேட்டா கேதரிங் அப்படிங்கிறது கண்டினியூஸா நடந்துட்டு தான் இருக்குங்க. ஒரு நாட்டோட பாதுகாப்புக்காகவும் எத்தனையோ சில விஷயங்களுக்காகவும் ஒவ்வொரு கவர்மெண்டோட ரூல்ஸ் அண்ட் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸை ஃபாலோ பண்ணி தான் ஒரு இன்டர்நெட் சர்வீஸ் ஆகட்டும், ஒரு இன்டர்நெட் சர்வீஸ் ப்ரொவைடர் ஆர் ஒரு அப்ளிகேஷன் கூட நம்ம ஆப் ஸ்டோர்லயோ பிளே ஸ்டோர்லயோ அவைலபிளா இருக்கிறதுங்கிறது பாசிபிளான விஷயம். அந்தந்த கண்ட்ரியோட ரூல்ஸ்க்கு தகுந்த மாதிரி தான் அவங்க ஆப்ரேட் வந்து ஆக முடியும். ஃபுல்லா இண்டிபெண்டா ரொம்ப சீக்கிரசி அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் கண்டிப்பா ஆக முடியாது. அது ஏதாவது நாளைக்கு ஒரு செக்யூரிட்டி த்ரெட் வந்துச்சு, அந்த ஆப் வழியா தான் கம்யூனிகேட் பண்ணாங்கன்னு பிரச்சனை வந்துச்சுன்னா கண்டிப்பா அந்த ஆப் வந்து ஃபர்தர் பேன் பண்ணப்படும் அப்படிங்கிறதே நம்மளுக்கு தெரியும். ஸோ இந்த மாதிரி டூல்ஸ் வந்து பிரசன்டா இருக்கிறதுனால, சர்வேலன்ஸ் சிஸ்டம்ஸ் வந்து இருக்கிறதுனால அதை கவர்மெண்ட் வந்து எப்படி யூஸ் பண்றாங்க அப்படின்னு சில கொஸ்டின்ஸ் இருக்கு. இதுக்கு முன்னாடியே பாத்தீங்கன்னா மற்ற கண்ட்ரிலையும் இதே மாதிரி சிமிலர் மெசேஜஸ் வந்து அந்தந்த பொலிட்டிஷியன்ஸுக்கும் சில ஜேர்னலிஸ்ட் இந்த மாதிரி பர்சன்ஸ்க்கும் வந்து போயிருக்கு.
இருந்திருக்குங்க. அண்ட் ஏற்கனவே நம்ம சேனல்ல இந்த பெகசஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மால்வேர் பத்தி, ஒரு ஸ்பைவேரை பத்தி நம்ம பார்த்திருந்தோம். இந்த பெகசஸ் பாத்தீங்கன்னா ஜீரோ கிளிக் அட்டாக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ஒரு மெசேஜ் உங்களோட போனுக்குள்ள வந்ததுக்கு அப்புறம் அதை நீங்க லிங்க் ஏதாவது ஒன்று கிளிக் பண்ணி தவறுதலா இன்ஸ்டால் பண்ணி நம்மளோட iOS பழைய வெர்ஷன் ரன் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னா அதுல இருக்கிற செக்யூரிட்டி ப்ராப்ளத்தை அட்வான்டேஜ் எடுத்து அவங்க அதை யூஸ் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். பட் இந்த ஜீரோ கிளிக் அட்டாக்ஸ் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா நீங்க கிளிக்கே பண்ண தேவையில்ல, மெசேஜ் உள்ள வந்துச்சுன்னா போதும், அதுவே ரன் ஆகி மெசேஜஸ் ஆப் ரீட் பண்ணுது இல்லைங்களா, அப்பவே எக்ஸிக்யூட் ஆயிட்டு உங்களோட போனை வந்து காம்ப்ரமைஸ் பண்ணிடும். உங்களுக்கு எந்த வித நோட்டிபிகேஷன் நீங்க கிளிக் பண்ணணுங்கிற ரெக்வயர்மெண்ட் இதெல்லாம் எதுவுமே இருக்காது. ஆல்ரெடி அதை பத்தி நம்ம எக்ஸ்பிளைன் வந்து பண்ணியிருக்கோம். இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸையும் வந்து ஆப்பிள் அதை சீரியஸா எடுத்து செக்யூரிட்டி பேட்சஸ் வந்து தொடர்ந்து ப்ரொவைட் பண்ணிட்டு தான் வந்துட்டு இருக்காங்க. ஒரு சில மைனர் அப்டேட் எல்லாம் வரும்போது அது எந்த அளவுக்கு சீரியஸான கர்னல்ல செக்யூரிட்டி ப்ராப்ளம் இருக்கு, மெமரியில ப்ராப்ளம் இருக்கு, அதை ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்லாம் சொல்லும் போது தான் கண்டினியூஸா ஒரு சாஃப்ட்வேர் அப்படிங்கிறது அப்டேட்ஸ் தேவைப்பட்டுட்டே இருக்கக்கூடிய ஒரு விஷயம் அப்படிங்கிறது நம்மளுக்கு புரியுது. எந்த ஒரு சாஃப்ட்வேருமே 100% செக்யூரிட்டி கிடையாதுங்க. சாஃப்ட்வேர் இருந்ததுன்னா அங்கே செக்யூரிட்டி ப்ராப்ளம்ஸ் ஆர் பக்ஸ் அப்படிங்கிறது இருக்கும். அது ஐபோனுக்கும் எக்ஸப்ஷன் கிடையாது, iOS-க்கும் அதே ரூல்ஸ் தான் அப்ளிகபிள். அண்ட் ஐபோன்ஸ், ஐபேட், மேக் எல்லாம் பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஹை ப்ரொஃபைல் டார்கெட்ஸ் சிலர் வந்து பயன்படுத்துவாங்க அப்படிங்கிறதுனால இதோட செக்யூரிட்டி ப்ராப்ளம்ஸ் முடிஞ்ச அளவுக்கு வெளியில தெரியாம வந்து பார்த்துப்பாங்க. அப்படி தெரியக்கூடிய செக்யூரிட்டி ப்ராப்ளம்ஸ், செக்யூரிட்டி ரிசர்ச்சஸ் அதை சில thousands of dollars ஆர் அதோட ஸ்டெல்த் மோட் எக்ஸிகியூஷனை பொறுத்து அது சில $1 million கூட பார்த்தீங்க அப்படின்னா அந்தந்த பர்டிகுலர் செக்யூரிட்டி ப்ராப்ளம்ஸ் வந்து சேல்ஸ் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஸோ இந்த வரிசையில் ஆப்பிள் வந்து இதை தவறுதலா சிஸ்டம்ல ஏதாவது மேல் ஃபங்க்ஷன் ஆகி ட்ரிகர் ஆகி இந்த மாதிரி ஒரு சில யூசர்ஸ்க்கு மட்டும் போயிருக்கா, இல்ல வேற ஏதாவது 0 day அட்டாக் மாதிரி எந்தவித கிளிக்குமே இல்லாம அட்டாக் நடந்திருக்கு, அதோட கன்ஃபர்மேஷன் தான் சிஸ்டம்ல அங்க ஃபிளாக் ரைஸ் ஆயிருக்கு, அதனால இந்த மெசேஜ் வந்து ட்ரிகர் ஆயிருக்கு அப்படிங்கறத ஆப்பிள் சைட்ல இருந்து கன்ஃபர்மேஷன் கொடுக்கணும். ஓரளவுக்கு பேசிக் இந்த செக்யூரிட்டி அட்டாக்ஸ் எப்படி நடக்குதுங்கிற ஒரு புரிதல் வந்திருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். வேற ஏதாவது தகவல் நீங்க அடிஷனலா ஆட் பண்ணணும் நான் சொன்னதோட சேர்த்து அப்படின்னு நினைச்சீங்கன்னா கீழே கமெண்ட்ஸ்ல ஷேர் பண்ணிக்கோங்க. கேள்விகள் எது இருந்தாலும் நம்மளோட ask@irobinpro.com அல்லது Facebook கொஸ்டின் அண்ட் ஆன்சர் குரூப்பை பயன்படுத்துங்க. மீண்டும் அடுத்த எபிசோட்ல ஒரு யூஸ்ஃபுல்லான டாபிக்கோட உங்களை வந்து சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.